எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. ஏதாவது பசியில் இருப்பாங்க. மழை வேறு பெய்யுது. வந்திருக்க மீடியா நண்பர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டுருக்குது, சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சது உடனே எனக்கு சால்வை அனுப்பிச்ச அன்னை சிதம்பரனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுடைய பெரிய நன்றியை, முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்னே. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா, அது குமாரனை காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரம் அண்ணே படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலைங்கண்ணே. இன்றைக்கி இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன், தமிழ்நாடு போகிறேன் அப்படின்றது இந்த படத்தை பொறுத்த மிகப்பெரிய மரியாதைன்னு. உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேனே. அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புகிறேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சிவா சார் சாரி சார், அண்ணே சிவாண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்கண்ணே. நீங்கள் ரொம்ப நேரமாச்சு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க, மன்னிக்குவாண்ணே சார். சாரி சார். சிவா அண்ணே எந்த சூழலும் நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்பு வலிக்கு என்னை இருக்க கட்டி பிடிச்சிக்குவார். நான் எதாவது பேசினேன்டா பேசவே முடியாது, அப்படி இருக்க கட்டி பிடிச்சிக்குவார். ஒரு நிமிஷம் நல்லா இருப்பா தம்பி, நீ நல்லா இல்லாமல் யாரா நல்லா இருப்பான், நல்லாரான்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறையா விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறையா விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்து உங்களுடைய அணுகுமுறை, கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கணும் சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லோரும் எந்த குறையில்லாமல் இருக்கணும் சார். 1 மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கடா, உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கடா, இவ்வளோ மரியாதை கொடுக்கணுமா எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கீழே இல்லை, இவர் டேரக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. ஆமாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தானே, எதுக்கு இப்படி கத்தணும். இப்போ நிறைய வயசில் உங்கள் மூணு தானே சார் நான் சினிமாவில் நான் பார்த்தேன். ஸோ அதே நேரத்தில் என்னோடய படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்டில் முடிகிற வாழ்த்து இல்லை சார், அது பல மைல் தூரம் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சார். அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணே பாண்டியராஜ் அண்ணே, அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி நான் அண்ணேன்றதை முழுசாக நான் சொல்கிறேன்டா. கண்டிப்பாக அது ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்குன்னு நினைக்கிறேனே நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிளாக் விளையாடுறாங்க நாங்களுக்குள்ளே வந்தேன்னு, உண்மை தானே. அந்த நேரத்திலோட டக்குன்னு ஒரு சைக்கிளில் ஒரு கலர் சட்டையாக விற்றுக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்போ கூட சொல்லி சாரி விமல் டிரைவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்குறேன், நல்லாவா இருக்கான், இல்லை அந்த படத்துக்குடா, இந்த கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் வர அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட, ஏங்க இருங்க பேசாமல் இருங்க, கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போமுங்க, உங்களை நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னே சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்னொரு ஆளு நல்லாயிருக்கும், ஓகே சூரிய அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்றைக்கி வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்கண்ணே. இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களோட செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்றைக்கிட்ட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட, ஏதாவது ஒரு இடத்துல வரப்போ பாண்டராஜன் டைலாக் வைப்பார் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் வரும் இந்தமாரி, அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தியா பாண்டராஜன் டைலாக் ஒன்று வருது, அந்த மாதிரி வச்சிரு தம்பி அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்களை படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க. அவ்வளோ ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்கண்ணே. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களை ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புறீங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே எப்போவுமேண்ணே ஒரு 16 வருஷமாக இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சினே. அதே நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்போது யாருன்னு கரெக்டாக சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நினச்சா கூட அந்த ஏதோ ஒரு சூழலில் அது தள்ளி போயிடும். அப்படி இருக்கப்போ ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டேட்டில் ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவானி ஆளுகளுக்கு மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் ஆமாம், அதை நீங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பண்ணி அது எங்களுக்கு தெரியல.
ஆனால் முன்னாடி வந்து ஒரு படத்தை சொன்ன நேரத்தை கொண்டு நிப்பாட்டுறீங்க. வாழ்த்துக்கள்ண்ணே. கருடன் மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக நான் நினைக்கிறேண்ணே. நன்றிங்கண்ணே. அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்குப்பா எங்கள் மனசுக்குள்ளே. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா. இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் இது கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை சும்மா அப்படின்னு பண்ண மாட்டீங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறவங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போன்னு சொன்னோடனே நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ அவர் கதை கேட்டாருன்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டார் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வருன்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு ஒரு நடிகனாக வந்துட்டோம்னா நடிகனாக மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன்ப்பா. அதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரி பண்ண வந்து கிட்ட வந்து நிற்பா. அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா. நம்ம அவ்வளோதான்ப்பா, நம்ம நடிகர்ப்பா. பிள்ளைங்க சுதந்திரக்கூடாதுல்ல, நம்மளை கூப்பிட்றப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்கப்பா, எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பாண்டு. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சிருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி பராமரி சொல்வேன். நாளைக்கு ஒருவேளை என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசு உங்களுக்கு கொடுக்கட்டும்ப்பா இறைவன். ஏசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெல்கம் பிரதர். நீங்கள் எங்கள் தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்ஸ் பண்ணுற படம். அதுலேயும் எல்லா சாங்ஸும் கிட்டு இங்கே வந்திருக்கேன். இந்த படமும் எல்லா சாங்கும் கிட்டாம்னு நான் நம்புகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே எல்லாருமே கேட்டாங்க. அதே நேரத்தில் என் டீம் சார்பாக சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அவங்க ரொம்ப நிறையா கடைசி நேரத்தில் நிறையா கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபோன் வந்து ஒரு அநியாயம். நம்மெல்லாம் வந்து மியூசிக் தேட்டர்லாம் வந்து டைரக்டர் பேசுகிறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அது மீட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்போ லாஸ்ட் நேரத்தில் சாங்கு வேணும் அப்படின்னு டக்குன்னு டைரக்டர் கூப்பிட்டு பேசுவார். ஓகே சார், ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் வெரி சார், ஞான் செய்யும், ஷுவர் சார், டெஃபினெட்லி ஞான் செய்யும் சார், ப்ளீஸ் ஓகே. கொஞ்சம் நேரம் கழிச்சு குமார் சார் அடிப்பார். சார் சாங் வந்துருச்சு, ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும் டோன்ட் வெரி சார், ஓகே கோல். கொஞ்சம் கோட்டை விக்கி அடிப்பேன். சார் வணக்கம் சார். வணக்கம், நான் விக்கி பேசுகிறேன், கோட்டை சொல்லுங்க சார். சாங் எப்போ நான் செய்யும், ஞான் செய்யும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஞான் செய்யும், டோன்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நான் அடிக்கலான்னு யோசிப்பேன். சரி ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம், இல்லாட்டி நம்மளை அடிச்சிருக்காம சொன்னேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணுவார். சூரி சார், எல்கே யார் சார்? கடைசி அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட. அவரை ஏன் சார் என்ன விஷயம், எப்போ சாங் வரும்னு நைட்டு கேட்குறாரு சார் 2 மணிக்கு. என்ன சார் இங்கே நான் சாங்கான பொட்டிலே சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு. எப்போ இருக்கிறார் சார்? ஓகே சாரி போடுறேன் சார் வச்சுட்டு திருப்பி மார்னிங் அடிப்பார். சார் 2 மணிக்கு சொன்னீங்க சார் அந்த எல்கே சார், 2:30க்கு எடிட்டர் அடிக்கிறார் சார் கணேஷ். சாங் சார் கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்கு சார். ஓகே தான் சார். சாங் நான் கொடுக்கும், ப்ளீஸ் எல்லார்ட்டும் சொல்லுங்க, எல்லாரும் மொத்தம் கூப்பிட்டு ஆஃபீஸில் பேசுங்க, நான் சாங்கு கொடுக்கும், நான் கொடுக்கும் சார். என்னை நம்புங்க சார். என்னை யாரும் நம்ப மாட்டேன்றீங்க சார். என்னை நம்புங்க சார். முடிச்சதுக்கப்போ ஒரு 20 மெசேஜ் சார் வரிசையா, என்னை நம்புங்க சார், என்னை நம்புங்க. ஓகே. என்னோட ஆசையாக நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டைரக்டர் தம்பி வந்தார். அண்ணே என்ன அண்ணே சாங்கு ரெடியா தம்பி, கோச்சுக்கிற தம்பி, உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எந்த மியூசிக் டேரக்டருக்கும் இப்பெல்லாம் ஃபோன் பண்ணவே முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் நீயே நினச்சாலும் அவளை ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவங்க பரணி எங்கே இல்லையா, இங்கே தான் இருக்கு, அவனை கூப்பிட்டு சொல்லிடு, நீ யாருக்கு தான் ஃபோன் பண்ணி மியூசிக் டேரக்டருக்கு யாராவது சொல்கிறான்னு ஃபோன் பண்ணிடுறாத, ஒன்று கொன்னே விடுவேன் அப்படின்னாரு. ஓகே எல்லாரும் அடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த சாங். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு டியூன் வந்துருச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி இந்த டியூனை கேட்டாச்சு, ஓகே. அவருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்கிறதுக்கு பயமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் அடித்தேன். சார் வணக்கம் சார், ஞான் செய்யும் சார், வாழ்த்துக்கள், பெஸ்ட் ஆஃப் சாங் சூப்பராக வந்திருக்கு, நல்லா அருமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு சார், பிடிச்சிருக்கா சார்? ஓகேவே சார். அந்த ஃபஸ்ட்டு சாங் கேட்டீங்களா சார்? ஆல் சாங் கேட்டு சார் சூப்பர் சார். தேங்க்யூ சார். ஒன்னே ஒரு கல்ப்பு சார், ஒன்று சார், டைரக்டர் சாருக்கு பிடிச்சக்கலான்னு தெரியல சார், கேட்டு சொல்லுங்க சார். ஆனால் அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்க சார். ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணுவாங்க சார் எல்லாருமே.
நேற்று நைட்டு கூட முந்தா நைட்டெல்லாம் அது உதயசங்கருக்கு அடிச்சிருக்காப்புல, என் அன்பு தம்பிக்கு உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு அடிச்சு. சார் இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார், யாருன்னு தெரியல சார் எனக்கு. கவலைப்படாதீங்க, அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் நம்பர் தான், மாமன் டீம் நம்பர் தான். யார்கிட்ட கொடுத்து பேச விட்டுருப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணிடுங்க, சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இங்கே மந்தையில் கொலா போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓடிடுங்க அப்படின்னு. அந்த வருத்தத்துக்குலாம் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அன்போடு ஒரு ஆவல் தான் பிரதர் எங்களுக்கு, அந்த இயக்குனருக்கு அவங்களுக்கு சகஜம் பிரதர். அதனால ஒரு ஆசை தான். ஆனால் என்ன நான் நினச்சி நான் தான் கேட்டு நினச்சி அதை ஊரே கேட்டிருக்கு உங்ககிட்ட. சாரிங்க பிரதர், பட் நல்ல சாங் கொடுத்துட்டீங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். ஐசு ரொம்ப நன்றிங்க ஐசு, தேங்க்யூ. ஒரு கதை ஃபஸ்ட்டு தம்பி பிரசாந்த் தம்பி கதை சொன்னோட நான் கேட்டு ஹீரோயின் கதை கேட்டாங்களான்னு கேட்டு ஓகே வாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டு பிடிச்சி சொன்னோடனே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கான்றது உங்கள் மேலே எனக்கு பயங்கர மரியாதை வந்துருச்சு. அது அப்படியே நீங்கள் கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அதை நான் சொன்னேன், ஒரு 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 4 பேர் இருக்காங்கண்டா இல்லை 6 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியாக இருக்காது. ஸோ இந்த படம் ஃபுல்லும் ஒரு ரேகாவா ஒரு பையனோட அத்தையா 100% இந்த தமிழ்நாடு கூட போய் நீங்கள் எல்லார் வீட்டில் இருப்பேன் நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி நிறையா கதைகள் உங்களுக்கு எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே உண்மை. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சுவாசிகா அவர் மாதசுராஜன் கிட்ட நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியாக இருக்கீங்க. அண்ணங்கிட்ட கூட பேசியிருக்கேன், நான் பாண்டராஜ் அண்ணங்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி, ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி. அதனால் உண்மைக்கே வாழ்த்துக்கள். எவ்வளோ டைலாக் கொடுத்தா, நாங்கள் தமிழ்லே சில டைலாக் பேச முடியும்னப்போ அங்கேருந்து இங்கே வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக மைண்டில் வாங்கிட்டேன். ஒரே டேக்குனே 4 பேர் போட்டு நடிச்சுட்டு இருப்போம்னே, உங்கள் வந்து நடிச்சுட்டு போயிடுவோம்னே, மிச்சம் 3 பேர் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம்னே, காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும். என்னடா அது தம்பி, என்ன தம்பி அது முன்னாடி நீ கொடுத்துட்டியா அப்படின்னு. என்னை எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்தேன். நீங்களும் இங்கே உள்ள ஆள் கேரளாலேருந்து வந்துருக்கு, உங்களுக்கு அப்புறம் தான் நான் கொடுத்தேன், அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னுவார். அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர்ஸ் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். விவேக் பிரதர் கவிஞர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். எங்கள் படத்துக்குள்ளே நீங்கள் இருக்குது. எப்படி ராஜகன் அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்சி மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி உதயசங்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள், அவர் மூலமாக எனக்கு நீங்கள் பழக்கம். ரொம்ப நாள் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒர்க் பண்ணாட்டாலும் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கையுடைய ஒரு ஆள் நீங்கள், அவ்வளோ ஒரு எனர்ஜி. நீங்கள் பேசுகிற அந்த அமைதியாக பேசுகிற 4 வார்த்தை அவ்வளோ நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். உதய் சொன்னாப்புல, அண்ணே நான் சொன்னேன் தம்பிகிட்ட விவேக் எப்படியாவது எழுத வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே தம்பி ஆமான்னு சொன்னார். உதயசங்கர் பேசினார். பேசிட்டு உதயசங்கர் என்கிட்ட தம்பி பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அண்ணே பார்த்துக்கிறேன்ட்டாருன்னு நம்ம கம்பெனிலேருந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பேமெண்ட் விஷயமா பேச சொல்லுங்கன்ட்டு. என்ன பேசினாங்க தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணே அவர் ஒரே வார்த்தை சொன்னார், எங்கள் பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க, சூரியனுக்காக இந்த படத்தில் எத்தனை சகம் நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்கள் அவர்கிட்ட, தயவு செய்து அவர்கிட்ட சொல்லுங்கள், நான் அவருக்காக மட்டும் இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காசை தயவு செய்து பேசவே கூடாதுன்னு சொல்லுங்கள், இது நான் சூரியனுக்காக பண்ணுறேன்னு சொன்னார். பிரதர் ரொம்ப 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 நன்றிங்க பிரதர். நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு. ஒருவேளை நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க சூழலில் சப்போஸ் உங்களை அணுக முடியல இல்லை மிஸ் பண்ணாலும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். அவ்வளோ வரிகள் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம மண் சார்ந்த நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களை வரிகளை விட்டால் நாங்கள் எங்கே போகிறது? இந்த உங்கள் ஆட்கள் தான் நீங்கள் இதுக்கு பெருமை சேர்க்கணும் எனக்கு. அந்த மாதிரி நீங்கள் வரிகள் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். கூடுதலாக நான் கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பீனியன் கேட்டோம் உங்கள்கிட்ட, ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கீதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஸோ ஒரு அம்மாவா அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மான்ட்டு அம்மா தான், அதுதான் அப்படி ஒரு அம்மாவாக நீங்கள் இருக்கீங்க. இந்த சினிமாவில் இன்னும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. ஒரு ஒரு மாமியம் பொண்ணாக வந்து நீங்கள் நடிச்சிங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் நிறையா பட்ட ஹீரோயினாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஜேபி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப 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 நன்றிங்க சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்களை அப்பாவும் வைக்கலாம், அண்ணனா, இப்படி எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனான ஒரு மனிதர், ஒரு அப்பா, ஒரு பிரதர்னா அவங்க தான் சார் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். பண்ணுறான் பிரதர். தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஆமாம் என்ன ஓகே, ஒரு ஃப்ளோவில் ஒரு பொய் சொல்லிட்டீங்க, 6 பேக்கை வச்சு 6 நிமிஷம் தான் காட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக்கை வச்சு என் ஃபேமிலி, என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க. பணமாக்கா சீமராஜாக்கா போய் உட்காந்தா எல்லாம் உட்காந்து 6 பேக்கு பயங்கர எனர்ஜி உட்காந்துருக்காங்க.
அந்த சீன் வந்துச்சு. எங்கப்பா பாப்கார்ன் கீழே போட்டேன் பையன். அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டேன், சீன் போயிடுச்சு. பாடுறா பாப்கார்ன் அப்போ இருந்துடுறாண்டா, பாப்கார்ன் அப்போ இருந்துட்டு போயிடுச்சு. அப்போ 6 பேக் சீன் எப்போ வரும்னு கேட்டேன். போயிடுச்சுடா, பாப்கார்ன் கீழே குறியிலே போயிடுச்சுடான்ட்டு. 6 நிமிஷம் இல்லை பிரதர், 59 செகண்டு தான். ஒரு சட்டை கலட்டி மாட்டினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷமாக ஆகும் ஒரு சட்டையை போடுறக்காது. நீங்கள் அந்த டைம் கூட கொடுக்கல. ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா, ஒரு 6 மாதம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃப் இருக்காரு, நான் உண்மை நான் கையெடுத்து கும்பிடுனேன். அந்த 7 மாதத்தை உலகத்தில் இருக்க டயட் பூரா 8 மாதத்தை கொடுத்துட்டு போயிடுவார். எனக்கு பண்ணி கொடுக்குறது அவங்க தான். 4 மணிக்கு இருந்துச்சு, என்னடா அது 4 மணிக்கு இருந்துச்சு, அந்த இதுன்றாங்க, இந்த ஓட்ஸ்ன்றாங்க, சக்கரை கூடான்றாங்க, உப்பு இருக்கக்கூடாண்டாங்க, ஏதோ சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவள் எவ்வளோ அவளோட வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாதம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு, 6 மணிக்கு எழுந்திரிச்சு, 10 மணிக்கு எழுந்திரிச்சு, டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து, சிக்கன்லாம் போட்டு உப்பு போட்டால் போடாதுன்றாங்க, இல்லாட்ட உப்பு போடுங்கன்றாங்க, மிளகாப்பொடியை போடாதுன்றாங்க. இவ்வளோ பண்ணி கொடுத்த நமக்கு ஒருத்தர் இருக்க சந்தோஷம் அந்த படம் பார்த்தாங்க அப்படின்றதுல ஓடி போச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா, அந்த உடல் ஒர்க் அவுட் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காரு. அதான் பண்ணி ஸோ நீங்கள் கொடுத்தது தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணனா கூட ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போகிறப்ப மாறியான உடனே ஓடிடுவேன் ஜிம்முக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரவிக்குமார் பிரதர், தேங்க்யூ பிரதர். சமயத்தில் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்ல படம் ஓட்டினேன். நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்தீங்க. அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு, அற்புதமான பதிவு, எங்களுக்கு ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. தம்பிக்கிட்ட ப்ரெஸ்ஸாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். அன்பு தம்பி அருண்ஸ்வா, ரொம்ப நன்றி தம்பி. எப்போவுமே நம்ம கூடவே நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ராத்திரி 1 மணி நேரம் உங்கள்கிட்ட நான் ஃபோன் அடிப்பேன், எனக்கு சில ஐடியா கொடுப்பீங்க. ரொம்ப நன்றி தம்பி. சந்திர தம்பி தேங்க்யூ. பாலா ரொம்ப நன்றி பாலா. லவி தம்பி. எல்லாத்தையும் தாண்டி உதயசங்கர் தம்பி, இன்னைக்கு என் கூட என் அண்ணனா, என் தம்பியா, என் ஃபேமிலியா, என் கூடவே இருக்க என் தம்பி. அவ்வளோ மெனக்கிறேன் எனக்கு பின்னாடி, எனக்கே தெரியாமல் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன். ரொம்ப நன்றி தம்பி. இந்த படத்துக்காக, இந்த ப்ரொமோஷனுக்காக நான் அவ்வளோ மெனக்கிட்டிருக்கேன். ரிலீஸ் வரைக்கும் அவனுடைய ஷெட்யூல் அவ்வளோ இருக்குது. அது எங்கே ஃபண்டு எங்கேருந்து வருது என்ன எனக்கு கேட்குறதே கிடையாது. ஆனால் அவ்வளோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. ஒன்றை மாதிரி ஆள் எனக்கு மட்டும் இல்லை தம்பி, ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்றை மாதிரி ஒரு ஆள் இருந்தால் வேற லெவல் தம்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி. சந்தோஷ் ஐயா, ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூங்கய்யா. ஃபஸ்ட்டு நம்பிக்கை, ஃபஸ்ட்டு ஒரு பூஜை போகிற மாதிரி உங்கள்கிட்ட குமாரன் சொல்வார். ஆகும்னா சந்தோஷத்தை பார்த்தாச்சு, கதை சொல்லியாச்சு. என்ன சொன்னார்ன்ட்டு நீங்கள் சொன்னீங்க. நான் கோவமெல்லாம் படலையா, ஸ்டோரியில் பேர் படலன்னு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இது என் பேர் வரக்கூடாதுன்றதை நான் பிரசாந்தை சொன்னது. நான் அந்த கதை சொல்லி முடிச்சு, நான் அது அவர் டாபிக் வரப்போ நான் வரேன் நான். ஸோ அதனால் எனக்கு என்னென்ன உங்களுக்கு தெரிய எதுவுமே இல்லை. புதுசாக ஒரு வராருன்னு அவர் நட்சத்திரம் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் சொல்லிடுவீங்க. அவர் கன்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆமாம், உத்திர நட்சத்திரம் நீங்கள் சொல்லிடுவீங்க. சினிமாவுக்கு அத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமையா, அதனால் உங்களுக்கு எப்படி தெரியல, அப்படியே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்டு நான். வேற ஒன்றும் இல்லை. பட் இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும், இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஆரம்பிங்க சொல்லிக்கப்போ அந்த படத்துக்கு பிஸ்னஸுக்காக ஒரு ப்ரொடியூசருக்கு அவ்வளோ பக்கபலமாக நீங்கள் மெனக்கட்டுறீங்க. எங்களுக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் மெனக்கட்டுறீங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரனை சொல்வார், அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா வேற எந்த பிஆர்ஓ யாருமே தேவை, அவர் ஒரே ஆள் போதும்னு சொல்வார். எல்லாரும் நான் நல்ல விஷயத்துக்கு அவ்வளோ சேர்க்குறேங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. எங்கள் டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ஆமாம், ரொம்ப நன்றி. அதே இங்கே வந்திருந்த லோகேஷ் பிரதர், தேங்க்யூ பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர். இது சூப்பர் ஸ்டாரோட இன்றைக்கி உங்கள் படத்தை கிளிப்பிஸ் வந்துருந்துச்சு, அதுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஏகப்பட்ட கோடியில் போட்டு நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறையா பொறுப்பு இருக்குது. அதோட சூழலை இங்கே வந்துட்டு போனீங்க நீங்கள். ரொம்பவும் நன்றி பிரதர். லோகேஷ் தேங்க்யூ பிரதர். மாது செல்வராஜனே, உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நாள் நம்ம பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன உங்கள் ஃபேமிலியில் என்ன அதென்ன லைப்ரரியா அப்படின்னு கேட்பாரு அவர். என்ன லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் லைப்ரரியோட பத்தாதுன்னு நான் அதை விட இருக்கேன் என் ஃபேமிலியில். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்டா உண்மைக்கு சொன்னேன். எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பம்தான். என் குடும்பத்தை விட்டு எனக்கு யாருமே இல்லை. டாக்டர் பிரசாந்த் இந்த படத்தோட டைலாக் வச்சுருப்பார், அப்பா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். சாமியை விட்டால்
சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லைடா, பொண்டாட்டி தான்டா சாமி அப்படின்ற ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அதாச்சு. அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கள் குடும்பம் தான் இன்றைக்கி எனக்கு இப்படி குடும்பத்தில் நான் பிறக்கலான்டா எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்றைக்கி எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த படம் உருவான விதமும் அதே தான். எல்லாரும் சொல்கிறாங்க கதை யோசிச்சுட்டு நான் பாண்டியராஜன் மாதிரியே சிவா சார் மாதிரியே பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பராக அப்படி உட்காந்து நான் எழுதலை. எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை. எல்லாரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறதை எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். புதுசாலாம் நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு. அன்பு தம்பி பிரசாந்த், உங்களுக்கு முன்னாடி நான் உங்களை அப்புறம் சொல்லி உதவி இயக்குனர் அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க, எங்கேயாவது அங்கங்கே உதவி இயக்குனர் இருப்பாங்கண்ணே. இங்கே உதவி இயக்குனருக்குள்ளே ஷூட்டிங் இருக்கும்னே, அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும்னே. ஆமாம், டக்குன்னு உதவி இயக்குனர் போய் டேய் போயிட்டு அந்த காரை ஒதுக்கு நான் டைரக்டர் சொல்லி ஒரு டென்ஷன் ஆகியோ என்ன ஒரு அஸ்தனேட்டா போய் அந்த காரை வெளில போச்சுங்கன்னு கேட்பாரு. டக்குன்னு பார்த்து ஷூட்டிங் பேக்கப் ஆன மாதிரி ஆயிடும்னே. என்ன அண்ணன் எல்லா அஸ்தனேட்டும் அங்கே போயிட்டாங்க, அப்போ இங்கே யாருமே இல்லையா, இங்கே இருந்த கூட உதவி இயக்குனர் சார் அப்படின்னா என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. எல்லாருமே அசிஸ்டன்ட் டேரக்டர் யாரை கேட்டால் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் பிரசாந்த் அசிஸ்டண்ட்டு, அப்போ அந்த பெரியவர் அவர் அசிஸ்டன்ட், நானும் பிரசாந்த் அசிஸ்டன்ட் தான். எல்லாரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசாந்த் லாஸ்ட் முடிச்சிருந்த தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. குட்டி பையன் வந்துடு, பிரசாந்த் எடுத்துட்டாலும் குட்டி பையன் உள்ளே வந்துடுவான். பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்கிறப்ப எல்லாம் சொன்னாங்க கதை நான் பிரசாந்த் சார் தம்பிகிட்ட போய் நான் சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு குமாரனை வந்து அண்ணன் ஒரு அடுத்த படம் பண்ண சொல்கிறப்ப குமாரனை சொன்னார் இந்த மாதிரி பிரசாந்த் நம்ம படம்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே ஓகேவானேன்ட்டு இல்லை வெப் சீரிஸ் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்கும் நம்ம பிரசாந்த் வச்சு படம் பண்ண ஓகேன்னு சரி ஓகேண்ணே அப்படின்ட்டு கூப்பிட்டு கதை கேட்போம் அப்படின்னு சொல்லி குமாரன் அனுப்பிச்சு விட்டு தம்பிகிட்ட ஒரு கதை கேட்டு 2 கதை கேட்டேன். ஸோ அந்த 2 கதையும் ஓகே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த சில இடங்களில் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன்கிட்ட சொன்னேன் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் குமாரன் சொன்னார் அண்ணன் இல்லைண்ணே நம்மகிட்ட ஒரு லைன் இருக்கே அதை நீங்கள் சொல்லி பாருங்கண்ணே. அண்ணன் அது தப்புண்ணே, அது நல்லா இருக்காதுண்ணே, நமக்காக நீங்கள் நிறைய டேரக்டர் கதை வச்சுட்டு போய் நான் போயிட்டு நான் கதை இருக்கு நீங்கள் பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவரை பிரஸ்தான் சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணுவோம் இது நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தார், தம்பிக்கிட்ட அந்த லைனை சொன்னேன். அதுக்கப்புறம் டோட்டலாக உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொன்னேன். இதான் இப்படி ஒன்று இருக்க தம்பி, எப்படி தம்பி இருக்குது இன்றைக்கி உறவுகளை எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன் தம்பி, அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தனை எல்லா உறவுகளும் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவுன்னு அது தாய் மாமன் தான். அது தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்ந்து ஒருத்தனை சேர்க்குறோம்னா அது தாய் மாமன் தான். மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும், அப்படி ஒரு உறவு. இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ள இருக்க ஒன்று பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு. உங்களுக்கு பிடிச்சி போய் தான் ரொம்ப நாள் அந்த கதையை பேசிட்டுருக்கேன். நான் வெற்றிமாறன் அன்னைக்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் சூரி சூப்பராக இருக்குது சூரி உங்களை கூட வந்து சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குது சூரி இன்னும் சில விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வந்துச்சு வந்தார். இந்த கதையை ஃபுல்லாக சொன்னேன் சூப்பராக ஒன்றே சொன்னாப்புல ஒரு வார்த்தை அண்ணே இது என் குடும்பத்துலேயும் நடந்திருக்குன்னு. தம்பி உங்கள் குடும்பத்தில் மட்டும் தம்பி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி. கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நிறைய என் ஃபேமிலியில் பதிவாகிருக்கு. அதெல்லாம் சேர்த்து அந்த பண்ணி அண்ணன் தயவு செய்து சொன்னேன் இது சூப்பர் இன்றைக்கி தேவையான ஒரு படம். இது படமாக மட்டும் இல்லை, இது இன்னைக்கு தேவையான ஒரு படமாக நமக்கு ரொம்ப பதிவாக இருக்கும் எல்லாத்துக்கும் இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி. அப்படி தான் என் தம்பி உள்ளே வந்தால் சந்தோஷம். அப்போ கதையெல்லாம் பேச முடிச்சதுக்கு அப்புறம் தம்பியில் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா அந்த பையன் இல்லாட்டா இந்த படம் இல்லை. அப்போ அந்த குட்டி பையன் வேணும். அப்போ என்ன பண்ண குட்டி பையன் யாருன்னப்போ ஆனால் பார்த்துக்கலான்னுண்டாச்சு போயாச்சு. ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர் சுவாசிகா ஒரு வருஷத்தில் கமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் சூப்பர். நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன்னே ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி ஹீரோயின் ஓகே தம்பி அந்த பையன் லட்டு பார்த்துக்கலானே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அண்ணே இந்த சுவாசிக்கா ஓகே அக்காவுக்கு ஓகே நல்லா இருக்குது தம்பி ஓகே தம்பி அந்த குட்டி பையன் தம்பி அண்ணே அது பார்த்துக்கலானே இதுக்கு இல்லை குமாரண்ணே அண்ணே ஒரு 3 ரீல்ஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்க. அந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடித்த பையன் இந்த படத்தில் நடித்த பையன் ஒரு 3 ரீல்ஸ் பார்க்குறாரு பாருங்க. இது நல்லா இருக்குண்ணே டேரக்டருக்கு அனுப்புனீங்களா அனுப்பிட்டார். நான் ஒரு 10 ரீல்ஸ் அனுப்பிடு 2 பேரும் மாற்றி அனுப்பி இதுக்கெல்லாம் பொண்ணு வருது ராஜகிரன் அப்பா ஓகே ஆகிட்டார் சந்தோஷம் தம்பி அந்த பையன் பார்த்துக்கலானே. யாரை கேட்டாலும் பார்த்துக்கலான்றாங்க. அவன் தாண்டா மெயின், அவனை ஏடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க.
கடைசி ஒரு 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன், எங்கள் அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டாரு. காரில் போடுறப்ப கண்ணாடியை இறக்கி ரோட்டில் குழந்தையில நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேனே. இந்த குழந்தைங்க நல்லா திருடிய மாதிரியே தெரிஞ்சுனேன். காருக்குள்ளே அங்கங்கே குழந்தைகளை பூரா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து, தம்பி இப்போ பாங்க தம்பி, ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள், சத்தம் இல்லாமல் பாருங்கள், ஓகேன்னு அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி இந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்போம். பார்த்துக்கலானே, என்னடா இவன் எதை சொன்னாலும் பார்த்துக்கலாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சேனே. ஷூட்டிங்க்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டேன், அண்ணே அந்த பையன் நான் தான் கேட்டேன் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே. சரி ஷூட்டிங் பேஸுக்கு போயாச்சுங்க சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஓகே தம்பி வந்தாப்புல, வணக்கம் தம்பி, ஓகே பூஜை ஓகே தம்பி, அந்த பையன் யார் தம்பி? டே பிரகதீஷை கூப்பிடுங்க. தம்பி வந்தாப்புல, அண்ணன் இந்த தம்பி ஓகே வேண்டாப்புல. தம்பி சூப்பர் தம்பி, நல்லா இருக்கேன், பப்பியாக இருக்கேன், இப்படி பயந்தான் தம்பி. தம்பி நடிப்பான தம்பி, என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணே, எங்கள் டேரக்டரோட வேலை செஞ்ச எனக்கு அனுபவம் இருக்குண்ணே. தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டா சந்தோஷம் தம்பி, எனக்கு அனுமதி இல்லட்ட வச்சு செஞ்சிருந்த தம்பி. இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சு, நம்ம போச்சு தம்பி. ஆனால் இல்லைண்ணே கரெக்டாக ஓகே. சூரியன் ஃபஸ்ட்டு ஷாட் ஓகே முடிச்சார். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சாமி கும்பிட்ற ஷாட்டா, அண்டவனே கடவுளே அப்படின்ட்டு, அஜித்தே அப்படின்ட்டியா. ஐயோ நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க அந்த இதில் ஷாட்டு, முதல் ஷாட் அதானே. தம்பி டேரக்டர் சொல்கிற மட்டும்தான் பேசாது, இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே அது இப்படி கூட சொல்ல, ஓகேன்ட்டியா. ஐயய்யே சரி இல்லையே, ஓகே ரெடி. அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு. தம்பி டைலாக் பேச வேண்டாம் முன்னாடிட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம், எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டேரக்டர் எங்கன்னு கேட்டேன். இவன் பின்னாடி விடுவேன், அப்பாவா? அங்கே இல்லைப்பா அப்பா இல்லை, டேரக்டர் எங்கன்னு அப்பாவா அப்படின்லையா. சரி அந்த ஆர்டிஸ்ட் இந்த குழந்தையோட அப்பா, உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட இல்லை அப்பா அங்கே இருக்காரு. டேய் குட்டி பையா அப்பா கேளுடா. டேரக்டர் சார் எங்கடா தானே? அன்கிள் அப்பா தானே அப்படின்டா. டேரக்டர் வாங்க நேராக கூட்டி போட, அப்பா அங்கே இருக்காரு. யாரா அது? எங்கள் அப்பா. தம்பி யார் இவன்? நம்ம பையனே, என் பையன் சென்னையில் இருக்கான், இவன் யாரு? அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாசமா சொல்லலை? 6 மாசமா கேட்டனே தம்பி. அந்த பையன் எங்க, அந்த பையன் அவளா கேட்டுக்க தம்பி. பார்த்து அப்போ அந்த பார்த்துக்கெல்லாம் பார்த்துக்குதாண்ணா தம்பி. அண்ணே ஒன்று இல்லைண்ணே, நீங்கள் கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காதாதே, உங்களுக்காக ஓகே பண்ணாதே. என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே. நீ யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட் ஆகுமே, வளர்ந்துருவாவே. இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணும்னே. அடப்பாவி, அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும், சூப்பராக வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கானு. எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கா, உன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி பண்ணிட்டேன். இது நமக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் தம்பி எப்படியே நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும், அவ்வளோதானே. அது எந்த குழந்தை இன்னமும் நம்ம குழந்தைன்றப்ப கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி. 2 சூப்பராக இருக்கு அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான். இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனை மிரட்டுற ஒரே அவன் தான். இப்போ பார்த்தீங்களாண்ணே இதெல்லாம் வந்து 100க்கு ஒரு 2% தானே. ஆனால் அதே வந்து இவனுக்கு ஒரு மெமரி யார்கிட்டையும் இல்லைண்ணே. அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்கிறேன், சாமி மாதிரி காப்பாற்றிட்டானே இந்த படத்தை, சாமி மாதிரி காப்பாற்றிட்டேன் அவ்வளோ. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறான் அவங்க அப்பன்னு தெரிஞ்சு 2 விஷயம் நடந்தது. இவனுக்கு நடிக்க வச்ச சந்தோஷம், என் தங்கச்சி இல்லை. அதுக்கு என்னண்டா இங்கே ஒரு உளவுத்துறை உள்ள விட்டாச்சு, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். என்ற படம் உள்ள திருச்சின்றாங்க நிறைய, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு. இது எங்க தெரியல. இப்போ அப்பப்போ எதை பேசுகிறேன், எதோ சொல்கிறேன், டக்குன்னு தம்பி பிரசாந்த்ல சரி போதுமா, சாரி எல்லாம் பார்க்குறாங்க, சாட்டுக்கு போ அப்படின்ட்டு. ஐயோ தம்பி என்னது ஒன்றும் இல்லைண்ணே, அந்த கேட்டேன் அதை வாங்கி கொடுக்கல, அப்போ நாளைக்கு வாங்கி தரேன், அப்போ வாங்கி தரேன். ஓகே என்ன அப்படி அழகாக அப்பாவை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒன்று அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது வந்து கேர்ள்ஸ் யாராவது வந்து கை கொடுத்துட்டாங்கடா போச்சுனே, செத்து அவங்க அப்பா செத்தானே. இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கு, பெட்டில் படுத்து கிடக்குறாங்கிட்ட ஐஸுங்கிட்ட குழந்தைங்கிட்ட நானும் ஒரு இன்டோ பிளாக் சீன், மெயினான சீன், அப்போ எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்து கப்பலில் கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு வச்சேன். ஆக்சன் ரெடி, டைலாக் பேசுகிறா அன்கிள்
எங்கள் அப்பா அந்த சிவாசிக்காவை கட்டி பிடிச்சாரா? இல்லடா. கட்டி பிடிச்சார் அங்கிள். அங்கிள் டே இல்லடா, சாப்பிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்களா? இல்லடா இல்லடா சொன்னா கேள்றா. டப்புன்னு எந்திரிச்சிட்டானே, எந்திரிச்சு நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டான். கட்டி பிடிச்சியா இல்லையா? சத்தியமா இல்லடா, சத்தியமா கட்டி பிடிக்கல. ஓகே அங்கிள் கட்டுப்பிடிச்சா இல்லை அங்கிள்? எல்லாரும் கேட்டேன். கேமராமேன் இல்லை? ஆமாடா கட்டுப்பிடிச்ச உண்மைதான். ஆனால் கட்டுப்பிடிக்கலடா. கையை போட்டாரா? கை போயிட்டு வரமாட்டார். திருப்பிட்டு ஓகே ஷார்ட் ரெடி படுத்து ரெடி ஆக்ஷன். அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா? இல்லடா இப்படி போட்டாரு, கம்ஃபர்டபுள் இல்லைன்னு இப்படி போட்டாரா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு அடிச்சுட்டு, அன்னைக்கு அம்மா பேசுறாங்க, அம்மாட்ட உண்மையை சொல்லுங்கட்டு. டே எதுக்கு அப்படின்னு அடிச்சிட்டேன். அண்ணா என்னென்ன பண்ண, கை எப்படின்னு போட்டாது அவரு. தங்கச்சி ஃபர்ஸ்ட் இப்படிதான் கை போட்டாப்புல, கம்ஃபர்டபுள் இல்லைன்னு இப்படி போட்டாப்புல தங்கச்சி. இது ஒரு அன்புல தான் தங்கச்சி கை போட்டாப்புல. அப்படியாண்ணா? சரி அண்ணா அவனை எப்படியா கூல் பண்ணுங்க, லேட்டாக அவன் நைட்டு இல்லை என்ன 10 நைட்டு போனான் அவன் பண்ண மாட்டான்னு, அவனை கூல் பண்ணுங்க நான் சொல்லி. அதுக்கப்புறம் திருப்பி வந்து சிவாசிக்கு வந்து டே இல்லைடா அங்கே பார்த்து இப்படித்தான் அப்படின்னு. சரியா? ஓகே 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 ரெடி இப்படித்தானே ஷார்ட் எடுத்தோம். அதனால் யாராவது இப்படி கைவிடுக்க வந்தாங்கன்ற லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பிடுவாப்புல அப்படின்றவாப்புல இது. ஸோ அப்படி ஒரு 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 அம்மா பாசமான ஒரு 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 தம்பி. இப்படி எல்லா வீட்லையும் இப்படி பிள்ளை இருந்துட்டாங்கடா, எவனும் எங்கிட்டும் திரும்ப மாட்டான். ரவி தம்பி அதே இந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமாக அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்டுக்குட்டி தங்கப்பில், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாற்றியிருக்க. வேறு எத்தனை குழந்தைகளை வந்ததுனாலும் தெரியலை, ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமான்னு எனக்கு தெரியலை. தேங்க்யூ தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க, சூரிய கதை கொடுத்தான்றாங்க. கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றிமாறன் கூட கதையில் புக் எடுக்கிறாரு. அந்த புக்கில் அந்த கதை எடுத்து படம் பண்ணிட முடியுமா எல்லாரும்? அது கிடையாது தம்பி, கதை சொல்லிடலாம் இல்லைங்களா சார்? ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை தம்பி, அதுதானே தம்பி முக்கியம். இந்த இடத்துல இந்த தம்பி நான் தானே சுவாசிக்கா, நான் தானே ஐசு, நான் சொல்லலையே, கதை மட்டும்தானே சொன்னேன். இந்த கதைக்கு ஐசு இருந்தால் நல்லா இருக்கும், இந்த கதை இந்த இடத்துக்கு அப்பா இருந்தால் நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு இவங்க நீங்கள் தானே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அது நான் 63 சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இருந்தா தம்பி கொடுக்கலையே, கதை கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு ஆரம்பம், இப்படி போனோம், இப்படி ஒரு லைஃப், இப்படி ஃபேமிலி, இப்படி உறவு, இதுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி இங்கே போய் நிற்கிது, இங்கே போய் இங்கே ஒரு முட்டிக்கிறது, இங்கே முட்டங்க திருப்பி இங்கே போகுது, இங்கே இடத்துல ஒரு சால்வ் ஆகுது, அதை மீறி ஒன்று போகுது, அங்கே சால்வ் ஆச்சா ஆகலையா ஒரு கதை சொல்கிறேன். ஓகே, ஆனால் அதை வாங்கி உட்காந்துட்டு அதை உட்காந்துக்கிட்டு அவ்வளோ நாள் மெனக்கடுறீங்களா? அப்போ கதையை கொடுத்து அடுத்த மாதம் ஷூட்டிங் போயிடலாமே. அது கிடையாது. ஏன் நீங்கள் 6 மாதம் டைம் எடுக்கிறீங்க? அது திரைக்கதை பண்ணணும்ல, அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல, எல்லாமே பண்ணணும்ல. பிள்ளையை பார்த்துக்கணும் விட்டுட்டு வந்துடுறான், அது கிடையாது. அந்த பிள்ளையை திருப்பி ஸ்கூல் விட்டு கூப்பிட்ற வரைக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு ஆசிரியர் நடந்து நீங்கள் தானே பார்க்குறீங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயம். இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்கள் போய் பண்ணியிருக்கலாம் தம்பி, உங்களுக்கான கதையை. இந்த கதையை நம்பி நீங்கள் வரல தம்பி, நீங்கள் போய் இன்னும் படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த உறவு இது எல்லாம், இது ஓப்பனாக சொன்னால் இது சினிமாவில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் ஸ்க்ரீனில் 16ஆம் தேதி பார்க்க போகிறீங்க. அப்படி தான் இருக்கும். நிறையா பேர்த்துக்கு இது நடந்திருக்கும், நிறையா பேர்த்துக்கு நடக்கணும், இனிமேல் நடக்க போகும். அதனால உங்கள் வாழ்க்கை அப்படித்தான், என் வாழ்க்கை அப்படித்தான், எல்லார் வாழ்க்கை அப்படித்தான். அதனால் இந்த படம் பண்ணால் நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணுச்சு, இதில் நடித்தா எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து படம் பண்ணோம். ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக நான் சேர்த்ததில் முழுக்க இயக்கணும் உங்களுக்கு தான் சேரும். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி, உதவிக்கணும் எல்லாத்துக்கும் நன்றி. அன்பு தம்பி, நான் விம்மி மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க தான் ரொம்ப அவங்க தான் எல்லாத்துக்குமே அந்த விம்மி மேஜிக் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் டீம் ப்ரொடக்ஷன் சைடில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தம்பி மனோஜ் அவங்களோட ஏசாம்புறதுக்கு அப்புறம் அதிக பொண்ணு உனக்கு தாண்டா, ஒன்னே அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ சாய்தா, ஸோ உதவி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாஸ்டர் மகேஷ் மேத்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். கவுடனுக்கு எனக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க மாஸ்டர். நான் ப்ராப்பரான ஒரு ஹீரோ கிடையாது மாஸ்டர், நான் என்னவும் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கட்டுறீங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பாபா பாஸ்கர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவரை பற்றி நிறையா சொல்லலாம், இருந்தாலும் இந்த டைம் ஓவராக போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். கேமராமேன் தினேஷ் பிரதர் ரொம்ப நன்றி, தேங்க்யூ பிரதர். எடிட்டர் கணேஷ் பிரதர். உண்மைக்கே ஒரு டேரக்டர் யார் இருந்தால் இந்த படம் நல்லா வரும்ன்ற ஒருத்தர் மெனக்கிறாண்டா 2 பேர்த்துக்கு ஒன்று தினேஷ் கணேஷ் 2 பேர்த்துக்காக ப்ரொடியூசர் அவ்வளோ மெனக்கட்டார். கொஞ்சம் பார்த்து ஒன்றுமே முடியாதுங்க, எனக்கு 2 பேர் வேணும்னு அடம் பிடிச்சாப்புல.
என்கிட்ட வந்து குமார்கிட்ட சொல்லுங்கலாம் சொன்னாப்புல நானும் பேசினேன். அந்த 2 பேர் கிட்ட ஏன் அடம் முடிச்சிங்கன்னா, ஒரு நல்ல டெக்னீஷியனாக உண்மையாக இருந்தால் நம்ம போராட தேவையில்லை, நமக்காக பல பேர் போராடுவேன் அப்படின்றதுக்கு உதாரணம் உங்களுடைய நட்பு. அது ரொம்ப ரொம்ப நன்றி. தினேஷ் வென்றதுக்கு நன்றி. என் அன்பு தம்பி உதயசங்கர் நான் நிறையா சொல்லிட்டேன். ஓகே, மேனேஜர் ப்ரொடக்ஷன் பாலா கரியன் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பாட்டுக்கு இருப்ப பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நிற்பீங்க. எக்காரணம் எங்கள் காசு எவனை கேட்டுருவானோ என்னமோ அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த ஈவினிங் 3 மணி 3:30 மணி 4 மணி ஆச்சு எந்த பக்கம் இருப்பீங்கன்னு ரேடர் வச்சு கண்டுபிடிச்சாங்க. நடிக்க முடியாது உங்கள் 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்க முடியாது. திருப்பி 11:00 7 மணிக்கு மேலே வருவீங்க. அண்ணே எந்திரிச்சிட்டாங்கண்ணே, இங்கே உள்ளே போனாங்கண்ணே, திருச்சி இப்போ சங்ஷன் பின்னாடி இருந்து எந்திரிச்சிருக்காங்க, மண்ணை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்கண்ணே இப்போ தானே வந்து அப்படி ஒரு மேனேஜர்ஸ் 2 பேர். உங்கள் நன்றி. என்னுடைய தம்பி விக்கி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா. இப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். உன்னை நம்பி குமாரன் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை தக்க வச்சுக்கிறவங்க நினைக்கிறேன். எனக்குமே எல்லாமே நீதாக இருக்கிற. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. சப்போஸ் யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கவும். நன்றி நன்றி நன்றி. பிரதர் கலையரசன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். சாரி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். சர்வேஸ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வந்திருக்க மீடியா கொஞ்சம் லேட் ஆச்சு, மன்னிக்கவும். ரொம்ப லேட் ஆச்சு, சாரி. சிவா சார் வெரி வெரி சாரிங்க சார். இவ்வளோ நேரம் சார் எனக்கு பதட்டமே அங்கே வேறு யாருமே இல்லை சார். உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகே, எனக்கு அதான் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சார் அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே. இது இப்போ அதே இங்கே எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ சந்தோஷங்க, எல்லாத்தையும் கூடுதலாக நீங்கள் சந்தோஷப்பட்டு நான் நினைக்கிறேன்னே. உங்கள் பிள்ளை அப்படின்றதுல உரிமையாக நீங்கள் சொல்லாமலே அதில் என்னையும் சேர்த்துக்கலாம்னே. நன்றிண்ணே. இப்போ மறுபடியும் சார் என் குடும்பத்துக்கு நன்றி. இந்த கதை வருவாங்க என் குடும்பத்துக்கு பெரியவே நன்றி. அதே நேரத்தில் ஒரே சொல்லி முடிச்சாரு, இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்கிற நிகழ்வுகள் முக்கியமாக சில விஷயங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி நடந்தால் இந்த படத்தை நான் முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் டெடிகேட் பண்ண நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்து அவங்க சேருவாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எடுத்துகிட்டு அவங்ககிட்ட வருவேன். அந்த சேர்ந்த அந்த படம் அதை விட இந்த படத்துக்கு மரியாதை எதுவுமே இல்லை. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. பாப்போம், நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. சாரி, ராஜகிரன் அப்பா எல்லாரையும் சொல்ல மறந்துட்டேன். ஹீரோயின் சுவாசிகா எல்லா நடிகர்களுக்குமே ரொம்ப நன்றி. என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி, ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இந்த கதையை நான் சூஸ் பண்ணுறது காரணம் என் குடும்பம் தான். இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நான் அங்கே பார்த்துருக்கேன். அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ணன் சொன்னது உண்மைதான். அதாவது திருச்சியில் உன்னை கூப்பிட்டு ஒரு கதை கொடுத்து கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து பிள்ளைய ஹீரோ ஆக்கணும் யாரன்னா யாரும் எடுக்க மாட்டேன்பா. அதெல்லாம் எடுத்தேன். தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ. தம்பி அர்ச்சனா தங்கச்சி, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள்னு கேள்விப்பட்டேன். லவீடா தங்கச்சி. அத்தனை ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும்டா. கல்யாண நாள் அதுவும் உங்களை ரொம்ப ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க வச்சிட்டேன். வெரி சாரி தங்கச்சி. சீக்கிரத்தை வீட்டுக்கு போங்கடா. லவீடா தங்கச்சி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த அழகிய தருணத்தில் விழாக்கு வருகை தந்த எங்களுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் தி காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ளீஸ் மேடைக்கு வந்து ஒரு அழகான போட்டோகிராஃப் எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ரொடியூசர் சார் பேசவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கிறவங்க எல்லாம் வெற்றி விழாவில் பேசுகிறோமா அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ குமார் சார், வெற்றி விழாவில் உங்களுடைய ஸ்பீச்சுக்காக காத்துட்ருக்கோம். இந்த என்டையர் திரைப்படத்தின் காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Ladies, நீங்களும் the next set of pictures கண்டிப்பாக மேடைக்கு வர வேண்டும். Our special guests also to please join us on stage. Come on. Karthik. Audio on இருக்கவா? முதல்ல we do the photographs அதுக்கப்புறம் we do the video. ஆடியோ ஆன்ல இருக்கட்டுமா? JP sir to please join us. Vivek sir மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்டர் அவன் நம்ம கிட்ட எடுத்துறேன். கட் பண்ணிக்கலாம். அப்ப இது எதுக்கு?